அப்படிப்பட்ட அந்த புனித வைகை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமான ஓடையாக காட்சியளிக்குது. மிக மிக மோசமாக பார்த்தீங்கன்னா கழிவு நீர் ஃபுல்லாக அங்கே தான் கிடக்குது. இந்த அது மட்டுமல்ல, குப்பையும் கொண்டாந்து அதில் போட்டுறாங்க மக்கள். இரவு நேரங்களில் போடுறாங்க. இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர். இதுக்கெல்லாம் வந்து மாநகராட்சியில் கொடுத்துட்டோம். இருந்தாலும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எல்லாத்துக்கும் எந்த இருக்கும் மாவட்ட நிர்வாகம் அவருடைய கையில் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நம்ம வையாட்டிலே நீங்கள் பார்க்கலாம் ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை வந்து நிறைந்திருக்கு. இப்போ சித்திராத்துல டயத்தில் மட்டும் என்ன செய்கிறாங்க, அந்த ஆகாய தாமரையை குறிப்பிட்ட இடத்துல எடுத்துடுறாங்க. மாநகராட்சி பிடபிள்யூடியும் சேர்ந்து அப்புறம் அதை விட்டுறாங்க. இது என்னன்னா, நாளாக நாளாக இப்போ கொசுத்தூள்ல அதிகம். இனி மழை காலம் வருது, ரொம்ப இதாயிரும். தண்ணி வந்து முழுக்க முழுக்க சாக்கடை நீர் வருது. இனி வந்தீங்கன்னா இது என்ன முழுமையாக கருவளை முள்ளெல்லாம் நிறைஞ்சிருச்சு, சீமக்கருவலா வந்துருச்சு. இதை நாங்கள் எங்கள் காலத்தில் என்ன செஞ்சோம்னா, நம்ம நம்ம இதில் இருந்து குருவிக்காரன் சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா மேலக்கால் வரைக்கும் இருக்கிற சீமக்கருவலை பூரா தீயை வச்சு கொளுத்துனாங்க. எங்கள் அன்னைக்கு எங்கள் முதலமைச்சராக பிடபிள்யூடி அமைச்சராக இருந்ததுனால, நான் எடப்பாடியார் இருந்ததுனால அதை முழுமையாக அகற்றி நாங்கள் சுத்தமாக வைக்கணும்னு சொன்னதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். ஆனால் அதுக்கடுத்து செயல்படுத்தாதனால இப்போ கருவளை முள்ளுங்கள்லாம் வளர்ந்து சீமக்கருவலை